ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு சமைக்க ரொம்ப சோம்பலா இருக்கா? அப்பனா இந்த வெங்காயம் தக்காளி மசியலை ட்ரை பண்ணுங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஈஸியாவும் முடிச்சிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பு அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் லைட்டாக சூடானதும் ஒரு 10 பல்லு பூண்டை நல்லா இந்த மாதிரி பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதே கடாயில் வரமிளகாயும் போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். நான் 2 காஞ்ச மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 3 4 உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கறியை விடாமல் இதையும் பொன்னிறமாக வறுத்து அதே தட்டில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அரிஞ்ச ஒரு வெங்காயத்தையும் கடாயில் ஆட் பண்ணி இதையும் நல்லா பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஆட் பண்ணி இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்ட தக்காளியையும் எண்ணெயில நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கின வெங்காயமும் தக்காளி காஞ்ச மிளகாய் பூண்டு எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து வச்சிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக ஆறுனதும் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணி இந்த மாதிரி கையாலேயே நல்லா மசிச்சு விடணும். எல்லாத்தையும் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு விட்டதும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை தூவிட்டு சுடசாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. சுட்ட அப்பளமோ இல்லை வத்தலோ வச்சு சாப்பிட்டீங்கன்னா அன்னைய லஞ்ச் ஓவர். ஸோ இந்த மாதிரி சமைக்க போர் அடிக்கிறப்போ இல்லை டயர்டாக இருக்கிறப்போ இந்த மாதிரி சிம்பிள் ரெசிபிஸை ட்ரை பண்ணி பாருங்க. ஈஸியாக முடிஞ்சிடும், சூப்பராகவும் இருக்கும். என்னோட ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது பேச்சுலர்ஸ்குள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.